18 தர்பார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். இன்றைய தர்பார்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள், ஊட்டியில மலை ரயில், இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அழகழகா கோர்வையா காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாம தர்பாருக்குள்ள ஓடிடலாம். பாராளுமன்றத்தில் போய் கிழிச்சு போடுவேன், அதெல்லாம் நான் சொல்லல. கட்சி பலமா இருக்குன்னா ஒரு பொறுத்திருக்கும் எங்களை போன்ற இளைஞர்கள் அவர் தான் துணை முதலமைச்சர். அரசியல் களத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பயங்கரமான சீனா தான் இருக்குது. நேரு ஸ்டேடியத்தில் இப்படித்தான் ஒரு விழா நடந்திருக்கு. நம்ம முதல்வர் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார்ல, அவர் பேசுனதாங்க சரியான சீனா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் 50 விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்துச்சுங்க. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுத் தேர்வில் சாதித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிச்சாங்க. நிகழ்ச்சியில் அவர் பேசினப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு 1000 ரூபா வழங்கும் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. மோசடியான நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொன்னாருங்க. நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்ன முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். இந்த நிகழ்ச்சியில செம்ம சீன் என்னன்னா, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச போனப்ப இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர்னு சொன்னார். இதுதான் செம்ம சீனா இருக்கு. இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர், ஏன் எங்களை பொறுத்திருக்கும் எங்களை போன்ற இளைஞர்கள் அவர் தான் துணை முதலமைச்சர். மக்களே, இந்த சீன் இருக்குல்ல, இது ரொம்ப உஷாரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அக்கா வீட்டுக்கு போய் இனிப்பை எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டாடி பிரச்சனையை தீர்த்துட்டோம்ல, இனி என்ன கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க. அந்த சீன் தான் இப்போ. ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக முக்கிய தலைவருமான அமித்ஷா நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கண்டிச்ச வீடியோ தேசிய அளவில் பேசுபொருளாக மாறி போச்சு. இதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட இருக்கிற கருத்து வேறுபாடு தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் டாக் இருந்தா கூட, இல்லை அமித்ஷா என்ன கண்டிக்கலை, அவர் அறிவுரை தாங்க சொன்னார் அப்படின்னு தமிழிசை அக்கா விளக்கம் கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். இந்த நிலையில தான் சென்னையில் சாலி கிராமத்தில் நம்ம தமிழிசை அக்கா வீட்டுக்கு நேராக நம்ம அண்ணாமலை போயிருக்கா. அப்படி அங்கே போய் தமிழிசை அக்காவுடைய அரசியல் அனுபவம் ஆலோசனையெல்லாம் கட்சி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும், உத்வேகமாக இருக்கும், அதனால அதை நான் கேட்க போனேன். என்ன இருந்தாலும் அக்கா தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதே போல் என் அன்பு தம்பி அண்ணாமலையை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சின்னு நம்ம தமிழிசை அக்காவும் சொல்லியிருக்காங்க. அக்கா தம்பி பாசம்னா இப்படிலாம் இருக்குன்னு. மக்களே, செம்ம சீன் மேல அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, பக்கத்தில் சிக்கிம் இருக்குல்ல, அங்கே முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டார். அவரோட சேர்ந்து நிறைய பேரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதில் அவங்க மனைவியும் ஒருத்தர். சரி மனைவினா ஏதாவது முக்கிய இலாக்கா கொடுப்பாங்க, அவங்க சடக்குன்னு ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டு ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா சடக்குன்னு ஒரு பீதியை கிளப்பி போட்டாங்க. ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுக்காரரும் முதலமைச்சருமான அவர் பக்கத்து ஏரியாவில் போய் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க போயிருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. என்னன்னு பாருங்க. ஐயா, சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கலாம், அது ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட திருப்பியும் ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த கட்சியில் தலைவர் பிரேம்சிங் தமாங் தான் மறுபடியும் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார். இவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி ராய்னு நாம்சி சிங்கிதாங் தொகுதியில் போட்டியை போட்டு ஜெயிச்சு விட்டாவ. 2 நாளைக்கு முன்னாடி தாமியா சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாகவும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. தொகுதிக்கு எதனா நலத்திட்டம் தொடர்பான ஃபைல்ல கையெழுத்தை போட்டு அப்படியே பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சு வச்சு வேலையை மலமலன்னு பாப்பாங்கன்னு பார்த்தா
சட்டுக்குன்னு ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்லவும் இல்லைடா. ஆனா அவங்க வீட்டுக்காரரும் முதலமைச்சருமான பிரேம்சிங் தமங் இருக்கார்லா, அருணாச்சல பிரதேசத்தில் முதலமைச்சர் பீமா காண்டு பதவியேற்பு விழாவிற்கு அங்கிட்டாக கிளம்பி போயிருக்காரு. அந்த வேலையா பார்த்து சடக்குன்னு இந்த அம்மா ராஜினாமா பண்ணிவிட்டாங்க. பயங்கரமான சந்தேகத்தை கிளப்பி இருக்கான். இதுதான் சீனா இருக்கு இப்போ. மக்களை தர்பார்ல இப்ப நம்ம பார்க்க போறது கவுண்டர் அட்டாக். அட்டாக்கு பல அரசியல் தலைவர்கள் நிறைய கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க அரசியல் தலைவரா ஆகிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாங்க நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாம் வந்துருச்சு. டப்புன்னு நம்ம சுயேட்சை வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ டப்பு டப்புன்னு உள்ள வந்து குதிப்பாங்கல்ல, அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அட்டாக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தீயார் 51வது முறையா நான் இதில் போட்டிடுறேன். இந்த பணமாலை அப்படின்றது இன்னையிலிருந்து எல்லா வீட்டுக்கும் பணம் லஞ்சம், அதாவது பணம் கொடுக்குறனால லஞ்சம் தான். வாக்காளருக்கு பணம் கொடுத்து எல்லா அதிகாரிக்கும் காவல்துறைலாம் கண்மூடிட்டு தான் இருக்குது, தேர்தல் ஆணையம் கண்மூடிட்டு தான் இருக்குது. ஆக இவங்கெல்லாம் ரொம்ப சில்லறையாக இருக்காங்கன்றதான் தான் அந்த சில்லறை பணத்தையே கொண்டாந்து கொடுத்துருக்கேன். தற்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, தன்கர், தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், ஏற்கனவே இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்து உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதாக இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். தேர்தல் ஆணையத்தில் டிஜிட்டல் மையம் வரலைங்கிறதுக்காக, அதை வரவழைக்கணுங்கிறதுக்காக கிடி கார்டை கொடுத்தா நான் இங்கே பதிவு பண்ண வந்தேன். கிடி கார்டை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு. அடுத்த அட்டாக்கு யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன், என்னங்கிறத சொல்றேன், நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. எங்களை மக்கள் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டாங்க ஐயா. ஐயா நல்லா கேட்டுக்கங்க. நாடாளுமன்றத்தில் ஓட்டு போடுறது வேற, சட்டமன்றத்தில் ஓட்டு போடுறது வேற. சட்டமன்றத்தில் ஓட்டு போடுறதா இருந்தால் அது எங்களுக்கு தான் நச்சு நச்சுன்னு போடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படி தானே கேட்குறீங்க? பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சரிவே கிடையாது. அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். எங்களைப் போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. பிரிந்து சென்று வந்து சென்டரில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க? பிரிந்து சென்றவங்க 1% அதிகம். நாங்கள் பிரிந்து சென்றவருக்கு பிறகு 1% கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம். அதிலிருந்து என்ன ஆகுது? கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் பொருள். கவுண்டர்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். நம்ம நீலகிரி எம்பி இருக்கார்ல, அவர் தான் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா, வேடிக்கை பாத்தீங்களா? எந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவோம்னு சொன்னார மோடி, அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி முத்தம் 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 யாரு? நாங்க தான் முத்தம் விட்டோம். நீ அரசியல் சட்டத்தை முட்டுவேன் என்று சொன்னாய். நீ முட்ட வேண்டிய அரசியல் சட்டத்தை முத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உருவானது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த மகத்தான இயக்கமும். எனவே இதுவரை தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டை 2024 வழிநடத்த போகின்ற நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மோடியை இங்கிருந்து ரிமோட்ல இயக்க போறார். திமுக எந்திரிச்சா பிரைம் மினிஸ்டர் கப்சி. ஐயா நீங்க எம்எல்ஏவா இருந்து எம்பியா இருந்து என்னத்தை கிழிச்சிட்டியே நீங்க அப்படின்னு என்னைய பார்த்து யாரும் கேட்டப்படாதுல்ல. அதனால நானே சொல்லுதேன், சும்மாலாம் நான் எதையும் கேட்க மாட்டேன். 3 கோரிக்கை வச்சிருக்கேன். அதை மட்டும் அந்த 5 வருஷத்துக்கு தொடர்ச்சியா விடாம கேட்டுக்கிட்டே இருப்பேன் வர்ற வரைக்கும். சரிதானே உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாரு தானே? நீங்க பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். பாருங்க. மத்தியில நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாம போச்சு. ஒரு 40 சீட்டு நம்ம எச்சா ஜெயிச்சிருந்தா இந்நேரம் உங்களுக்கு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வந்திருக்கும், பெட்ரோல் 70 ரூபாய்க்கு வந்திருக்கும், தங்கம் பவுன் 62,000 ரூபாய் நாங்க 30,000 ரூபாய்க்கு குறைச்சிருப்போம். கடவுள் நம்மளுக்கு ஒரு தண்டனையா மத்தியில நம்ம ஆட்சி அமைக்க முடியாம போச்சு. உங்களால் வெற்றி பெற்ற தங்க தமிழ் செல்வன் பாராளுமன்றத்தில் போய் கிழிச்சு போடுவேன், அதெல்லாம் நான் சொல்லல.
பாராளுமன்றத்துல போய் கிழிச்சு போடுவேன், அதெல்லாம் நான் சொல்லல. பிஜேபி சர்க்கார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடிக்கு செலவைக்கிறார். 300 கோடிக்கு ரயில் ரோடு போட மாட்டேடா? நான் ஓட்டு போட்ட மக்களுக்கா நான் பேச மாட்டேனா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு தெருவுக்கே வந்து அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். காஸ்ட்லியான போனுக்கு வச்சிருக்கவங்க உஷாரா இருங்க, இல்லைன்னா போன போயிரும். செல்போனா இருந்தாலும் செயினா இருந்தாலும் அத்துக்கிட்டே தான் இருப்பான், நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்கய்யா. ஐயா, உஷாருன்னா உஷாரு ஏகமான உஷாரா இருக்கும். ஒரு படத்துல கம்பியை பிடிக்காம வடிவேல ஆடிக்கிட்டே வந்து திடீர்னு பிரேக் போட்ட உடனே கவுந்தடிச்சு முன்னாடி போய் விழுந்து எவனா பிரேக் போட்டவ அப்படின்னு கேட்பார்ல. அமெரிக்காவில் வித்தியாசமா ஒரு பஸ் போயிருந்திருக்கு. ஒரு மானு ஏறணும்னா ஒன்று கையை காட்டி நின்று ஏறணும், அதை விட்டுட்டு சடக்குன்னு உள்ள வந்து கண்ணாடி பிடிச்சி உள்ள வந்துருச்சு. மத்திய அரசு நிறைய திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. எங்க ஏதாவது ஒரு 2 திட்டத்துடைய பேரை சடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா அது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று சொல்லுவேன், இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து நமாமி கங்கைன்னு ஒன்று, கங்கையை சுத்தப்படுத்துறது இருக்கு. மத்திய அரசுல இலவச அரிசி திட்டம், அதுக்கப்புறம் இப்போ மாநில அரசு திட்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம். மத்திய அரசு திட்டங்களை பொறுத்துனா திட்டங்கள் எல்லாமே பேர்லாம் ஹிந்தியில் இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இன்னும் இந்த விஸ்வகர்மா யோஜனாவா, அப்படி இன்னும் ஆவாஸ் யோஜனா, அப்படிலாம் அந்த பயனாளிகளுக்கு அந்த திட்டத்தோட பேரே தெரியாமல் இருக்குது. திட்டங்கள் பேர்லாம் தெரியாது. மத்திய அரசு வந்து நமக்கு இந்த யோக போஜன திட்டத்தில் மீண்டும் 10 கிலோ அரிசியை அறிவிச்சிருக்காங்க. அது இப்போ நமக்கு வந்து சென்றடைஞ்சிருக்கு. அது என்னமோ யோஜனா போஜனா அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் தான் வருதா ஒழிஞ்சு அது எங்கே போய் அணுகிறது, யார்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிறதுனால அது சரியாக தெரியல. கேலோ இந்தியாக்காக அவங்க செய்கிற விஷயங்கள், அதே போல் ஜல்ஜீவன் சிஸ்டம், அதே போல் டிஜிட்டல் இந்தியாவை அவங்க கொண்டு வந்தது வந்து பல விஷயத்தில் வந்து எக்யூப் ஆகுது. இந்த ரயில்வே மெட்ரோ ரயில் சம்பந்தப்பட்ட இதில் வந்து மத்திய அரசு ஒரு தொகைப்படுறாங்க. மக்களை 18 தர்பார்ல இப்ப நம்ம பார்க்க போறது சொர்க்கமே என்றாலும் உலகம் ஒரு பெரிய அருட்கொடை. அங்கங்க இயற்கையை கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே நாம் அந்த இயற்கைக்குள்ள பூந்து போறதா மிகப்பெரிய அழகுங்க. ஊட்டியில மலையை குடைஞ்சு பாதையை உருவாக்கி ரயில சுக்கு போகும்போது அடடடடடடடா அது தனிங்க. அதுக்கு 125 வருஷம் ஆயிப்போச்சான் அந்த மலை ரயில் ஏற்படுத்தி. கொண்டாடி தீக்க போறாங்களாம். யா அது என்னன்னு ஒருட்ட பார்த்துருவோம் வாங்க. வருஷம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயில் இயக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து அப்புறம் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே உள்ள மலை ரயில் பாதையில் 16 குகை
250 சின்னதும் பெருசுமான பாலம் இதெல்லாம் இருக்கு. மலையெல்லாம் குடைஞ்சு பசுமையான வனப்பகுதிக்குள்ள புகையை வெளியே தள்ளி மலையறையில் அப்படியே தவழ்ந்து வர்றது இருக்குல்ல, குச்சு 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 குச்சுன்னு, ஐயோ அதோடைய அழகு தனி அழகுதாங்க. இப்படி பல சுவாரஸ்யங்களை கொண்ட நீலகிரி மலை ரயிலுக்கு 125 ஆண்டுகளை கடந்தும் வசீகரம் குறையாம இருக்கியா. 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி யுனெஸ்கோவுடைய அந்தஸ்து கிடைச்ச இந்த உலக புகழ்பெற்ற மலை ரயிலுக்கு வர்ற ஜூன் 15ஆம் தேதி 125வது ஆண்டை நிறைவு செய்து அதோட தொடர்ச்சியா தன்னுடைய பயணத்தையும் மக்களுக்கு மகிழ்ச்சியும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போதாம்யா. எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் இனிமையான இரவு நேரத்தில் இதமான கனவுகளோடு இன்பமாய் உங்கள் கண்களை இதமான தூக்கம் தழுவட்டும். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா